இந்தோனேஷியாவின் அச்சே கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளான இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண் ஒருவர் 9 சிறார்கள் உள்ளிட்ட 44 பேர் இந்த படகில் உள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தோனேஷியாவின் அச்சே கடற்பிராந்தியத்தில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் தீர்மானங்களை முன்னெடுக்கும் நோக்கில் அந்நாட்டு உப ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது படகில் உள்ளவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவதற்கும் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கும் தீர்மானிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. கடவுச்சீட்டுகளோ அல்லது பயண ஆவணங்களோ இன்றி இவர்கள் பயணித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களான எவரையும் தமது நாட்டிற்குள் தரையிறங்குவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் படகில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்களின் நிலை தொடர்பில் தமக்கு எவ்வித கவலையும் இல்லை எனவும் அவர்களை சட்டவிரோத குடியேற்றவாசிகளாகவே கருதுவதாகவும் இந்தோனேஷிய குடிவரவுத்துறை தலைமை அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை தரையிறங்குவதற்கும் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளை சந்திப்பதற்கும் அனுமதிப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டாம் என சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் அச்சுவில் உள்ள பொது அமைப்பு என்பன கூட்டாக இந்தோனேஷிய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளன. இதனிடையே குறித்த புகலிட கோரிக்கையாளர்களில் உள்ள பெண்கள் படகிலிருந்து அந்த நாட்டின் தரையில் இறங்குவதற்கு முயற்சித்தமைக்கு எதிராக அதிகாரிகளினால் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த படகில் உள்ளவர்களில் 17 பேர் தமிழக அகதி முகாமிலிருந்து சென்றுள்ளவர்கள் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஈழ அகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளர் SC சந்திரகாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். எனினும் இந்த புகலிட கோரிக்கையாளர்களின் படகை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும் பட்சத்தில் அடையாளம் காணப்பட்டவர்களை மாத்திரமே இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்கும் நிலை காணப்படுவதாக SC சந்திரகாசன் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய கரைக்கு அப்பால் பழுதுபட்டு போன படகில இருந்தவர்கள் 44 பேர். அவர்கள் இலங்கையர்கள் என்று அடையாளம் காணப்பட்டாலும் 17 பேர் பவானிசாகர் முகாமை சேர்ந்தவர்கள் என்று அவர்களை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதிலே 17 பேரிலே ஒரு பெண் இந்திய பிரஜை. அவர் இலங்கை பிரஜையை திருமணம் முடித்த அளவிலே அவரும் அந்த படகிலே போயிருக்கிறார். அந்த படகிலே போன கர்ப்பிணி பெண்ணாக காட்சியளிப்பது அந்த இந்திய குடிமகளான பெண்மணிதான் அந்த படகிலே போயிருக்கிறார். இதை விட மற்றவர்கள் 44 பேர்ல மற்றவர்கள் எங்கு இருந்து புறப்பட்டார்கள் என்பது கொஞ்சம் தெளிவாக இல்லை. அந்த 44 பேர்ல எஞ்சி இருக்கிறவர்கள் இலங்கையில் இருந்து புறப்பட்ட மாதிரி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக இந்தோனேஷிய பத்திரிகையில வந்திருக்கிற காரணத்தினாலே இவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவது என்று சொன்னால் இந்தியாவில் இருந்து புறப்பட்டவர்களை இந்தியாவுக்கு எடுத்து வருவார்கள். இலங்கையில் இருந்து புறப்பட்டவர்களை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று வந்து பிரச்சனை எழும்பக்கூடும். இதனால கடைசியில நடுக்கடல்ல இவர்கள் தத்தளிக்க வேண்டுமோ தெரியவில்லை. கடந்த 11ஆம் தேதி முதல் இந்தோனேஷிய அதிகாரிகளால் படகு கடலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவர்களில் சுகவீனமுற்ற பிள்ளையொன்றுடன் தரையிறங்குவதற்கு அனுமதிக்குமாறு 5 பெண்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆஸ்திரேலியா நோக்கி சட்டவிரோத படகு பயணம் மேற்கொண்டிருந்த 44 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் இந்தோனேஷியாவின் அச்சே கடற்பிராந்தியத்தில் படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நெருக்கடிக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.